Hello friends, welcome to Sri Sai Selam channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஆச்சி பானி பூரி கிட் வாங்கி எப்படி நாம செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க ஆச்சி பானி பூரி கிட் வந்துட்டு 40 rupees ஆகுது. இது நாம வாங்கி இருக்கோம். இதுக்கு நாம அப்படியே நாம ரெடிமேடா இருக்குது. இதுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு பெரிய ஆனியன் ஒன்னு அப்புறம் இதல வந்துட்டு 200 கிராம் வந்து பாயில்டு பொட்டேட்டோஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆனியன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது பாருங்க குட்டி குட்டி பொட்டேட்டோஸ் நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கோம். இது நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கிட் ஓபன் பண்ணிரலாம். இதல பாருங்க 24 பீசஸ் இருக்கும். இங்க பாருங்க 24 yummy பானி பூரிஸ்னு இருக்கு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஈஸியா டக்குன்னு வந்து குழந்தைகளுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துறலாம். இது பாருங்க இதில் தான் வந்து பூரி எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் வந்து பொரிச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பேக்கெட்டு நல்லா நீட்டாக பேக்கப் பண்ணி வந்திருக்கு. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள். இது வந்து பேக் ஆஃப் 1. இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மசாலாஸ்லாம் இருக்குது. இது பேக் ஆஃப் 2 பார்க்கலாம். இது வந்து ஸ்வீட் டேமரின் டேட்ஸ் சட்னின்னு போட்டிருக்காங்க. இதனோட weight 60 கிராம் இருக்கு. இதுக்கு வந்து no need to add water. அப்போ வந்து இதுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. இப்போ இத கட் பண்ணி ஒரு பவுல்ல நம்ம போட்டுறலாம். இப்போ நாம இதல ஒரு பவுல்ல நல்லா ஊத்திக்கலாம். இது பாருங்க மின்ட் சட்னி. இது வந்து 30 கிராம் இருக்கு. இப்போ இதல வந்துட்டு 250 ml வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம இத வந்து ஒரு பவுல்ல போட்டுறலாம். இது எதுக்காகனா இதல தான் நம்ம வந்து வாட்டர் mix பண்ணி நம்ம பானி பூரி ரெடி பண்ண போறோம். இப்போ இந்த பேஸ்ட் நம்ம போட்டுட்டோம். இப்போ இதிலே வந்து 250 ml தண்ணி இதல ஊத்திரலாம். இது நாம கலக்கி விடவே தேவையில்லை. ஃபுல்லா அதுவே mix ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சீசனிங். இது பாருங்க mashed potato onion sprouts ன்னு போட்டுருக்காங்க. இப்போ வந்து ஆனியன் பொட்டேட்டோக்குள்ள இத வந்து நம்ம mix பண்ணிக்கணும். இப்போ இந்த மசாலா எல்லாமே இது வந்து chilli powder எல்லாமே mix ஆகி இருக்குது. மிளகு பெப்பர் எல்லாமே mix ஆகி இருக்குது. இப்போ இதுலயே நாம வந்து ஆனியன் போட போறோம். இத போட்டுட்டு நம்ம நல்லா mix பண்ணிக்க போறோம். இதல பாருங்க டேஸ்ட் பண்ணதுல salt இல்ல. அதனால salt கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நமக்கு பானி பூரி பொரிச்சிரலாம். இப்போ எண்ணெய் லைட்டா காஞ்சிருச்சு. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வெச்சுக்க வேண்டாம். கம்மியா மட்டும் வெச்சுக்கலாம். இப்போ இது பாருங்க இப்படி பொரிச்சு எடுத்துறலாம். இது தானாவே அப்படியே டர்ன் ஆயிக்கும். பாருங்க இது பாருங்க டர்ன் ஆகுது. ஒன் சைடு வெந்த உடனே அது தானாவே டர்ன் ஆயிடும். இப்போ எடுத்துறலாம். இப்போ பாருங்க எப்படி டர்ன் ஆகுதுன்னு பாருங்க. இது அப்படியே வந்து வேகறதுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம். பாருங்க டர்ன் ஆகுது பாருங்க. இப்போ பாருங்க நம்ம இப்படி பூரியை வந்து இப்படி இந்த தம் ஃபிங்கரால இப்படி வந்து உடைச்சு விட்டுக்கலாம். உடைச்சு விட்டுட்டு இந்த பொட்டேட்டோ ஆனியனை வந்து நம்ம போட்டுறலாம். இந்த பொட்டேட்டோ ஆனியன் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு இந்த டேமரின் அண்ட் டேட்ஸ் சாஸ் வந்து லைட்டா மட்டும் ஊத்திக்கலாம். இது பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் எங்க பாப்பா எப்படி டேஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். Super, really nice. Yummy. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. Thank you.